ஜெயம் படத்தில் நடிச்சதன் மூலமா தமிழ் சினிமாவில் ஹீரோவா அறிமுகமானவர் தான் ஜெயம் ரவி. இந்த படத்துக்கு அப்புறம் இவர் எம் குமரன், சன் ஆஃப் மகாலட்சுமி, சம்திங் உள்ளிட்ட பல ஹிட் படங்கள்ல நடிச்சிருக்காரு. மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான பொன்னியின் செல்வன் படத்திலையும் நடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பும் கிடைச்சது. இப்படி சினிமாவில் பிஸியான நடிகரா வலம் வரும் இவர் ஆர்த்திங்கிற பெண்ணை கடந்த 2009ஆம் ஆண்டு கல்யாணம் செஞ்சுக்கிட்டாரு. இந்த ஜோடிக்கு 2 மகன்களும் இருக்கிறாங்க. ஆர்த்தியோட அம்மா ஹோம் மூவி மேக்கர்ஸ் என்னும் தயாரிப்பு நிறுவனத்தை நடத்திட்டு வராங்க. ஜெயம் ரவி கடைசியா நடிச்ச சைரன் படத்தையும் இவங்க தான் தயாரிச்சிருந்தாங்க. அடுத்ததா கார்த்திக் தங்கவேலு இயக்கத்துல ஜெயம் ரவி நடிக்க இருக்கும் படத்தையும் இவங்க தயாரிக்க இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. இப்படி ஹாப்பியா போய்கிட்டு இருக்கக்கூடிய ஜெயம் ரவி குடும்பத்துல குண்ட தூக்கி போட்ட மாதிரி விவாகரத்து செய்தி ஒண்ணு உலா வர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது ஜெயம் ரவி தன்னோட மனைவியை விவாகரத்து செய்ய போறதா தகவல் வெளியாகி ரசிகர்களை அதிர்ச்சியடைய வச்சிருக்கு. அதே நேரம் பாடகியோடு ஜெயம் ரவி நெருங்கி பழகி வர்றதாகவும் இதுதான் இவங்களோட விவாகரத்து முடிவுக்கு காரணம்னு சொல்றாங்க. இதுல எது உண்மைன்னு தெரியல. இப்போ இந்த விவகாரம் பத்தி சினிமா விமர்சகரான பைல்வான் ரங்கநாதன் ஒரு வீடியோல பேசியிருக்காரு. அதுல ஜெயம் ரவியும் அவரோட மனைவியான ஆர்த்தியும் காலேஜ்ல படிக்கும்போது காதலிச்சுட்டு வந்த நிலையில பெற்றோர்கள் சம்மதத்தோடு கல்யாணமும் செஞ்சுக்கிட்டாங்க. இப்போ இவங்களுக்குள்ள விவாகரத்துங்கிற பேச்சு அடிபடுறதுக்கு காரணமே மாமியார் சுஜாதா விஜயகுமார் தானாம். ஏன்னா எந்த தயாரிப்பாளர் கதை சொல்ல வந்தாலும் ஜெயம் ரவி முதல்ல மாமியார் கிட்ட கதை சொல்லுங்க, அவங்க ஓகே சொன்னா நான் கதை கேட்கிறேன்னு சொல்வாராம். இதனால கடுப்பான தயாரிப்பாளர் யாரோ ஒருத்தர் கிளப்பி விட்ட கதை தான் இந்த விவகாரத்தை வதந்தி. இதுல கொஞ்சம் கூட உண்மை இல்லைன்னு அந்த வீடியோல பைல்வான் ஓபனா சொல்லியிருக்காரு. இது மாதிரியான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.